வெல்கம் டு மிகில் வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.5ல் உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் 9th கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 9. இஃப் த நியூமரேட்டர் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%, நியூமரேட்டர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது, டினாமினேட்டர் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது அதோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3/5 கிடைக்குது. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். ஸோ அவங்க ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஒரிஜினல் ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா x/y. ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், x/y தானே எழுதுவோம். இதுதான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் இன்க்ரீஸ்டு பை 50%, தென் நியூமரேட்டர் பிகம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க நியூமரேட்டர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அப்போ அந்த நியூமரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூமரேட்டரில் எக்ஸ் தானே இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 50x டிவைடட் பை 100. ஸோ இது எப்படி எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளை. 100x ப்ளஸ் 50x டிவைடட் பை 100. ஆட் பண்ணி பாருங்கள், 150x டிவைடட் பை 100. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் டிக்ரீஸ்டு பை 20%. டினாமினேட்டர் என்னவாகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது. தென் டினாமினேட்டர் பிகம், டினாமினேட்டர் வந்து y. அப்போது y டிக்ரீஸ் ஆகிறதால -20y டிவைடட் பை 100. கிராஸ் மல்டிப்ளை. 100y -20y டிவைடட் பை 100. மைனஸ் பண்ணி பாருங்கள், 80y டிவைடட் பை 100. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டர் புது வேல்யூவும் டினாமினேட்டரோட புது வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எழுத போகிறோம். 150x பை 100 டிவைடட் பை 80y பை 100. ஸோ எழுதிடலாம், 150x டிவைடட் பை 100 பை 80y பை 100. இதுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 150x பை 100, இந்த பை வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கரில் போயிடும். அப்போது இன்ட்டு 100 மேலே போயிடும். 100 பை 80y இஸ் ஈக்குவல் 3/5. 100 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 15x பை 8y இஸ் ஈக்குவல் 3/5. நமக்கு x/y தானே வேணும். அப்போ 3/5 இருக்கட்டும், இந்த வேல்யூ இங்கே ரெசிப்ரோக்கரில் போயிடும். அப்போ 8/15. 1 3s are 3, 5 3s are 15. அப்போது x/yயோட வேல்யூ என்ன, 1 8s are 8 by 5 5s are 25. ஸோ ஒரிஜினல் ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட் என்ன, x/y ஈக்குவல் டு 8/20. Question number 10. Gopi sold a laptop at 12% gain. கோபி வந்து அவனோட லேப்டாப்பை 12% கெயினுக்கு சேல்ஸ் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் இட் ஹேட் பீன் சோல்டு ஃபார் 1200 மோர். ஸோ 1200 விட 1200 இன்னும் அதிகமாக அவன் சேல்ஸ் பண்ணான்னா அவனோட கெயின் வந்து 20% அவனுக்கு கிடைக்குது. அப்போது அந்த லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவன் அந்த லேப்டாப்பை சேல்ஸ் பண்ணும்போது அவனுக்கு 12% கிடைக்குது, அதோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இன்னும் ஒரு 1200 அவனுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி சேல்ஸ் பண்ணுறான், அதனால் அவனுக்கு 20% கெயின் கிடைக்குது. அதோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி லேப்டாப் பி எக்ஸ். நம்ம அந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க வேண்டிய காஸ்ட் ப்ரைஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவனுக்கு கெயின் எவ்வளோ கிடைக்குது, 12%. ஸோ இந்த 12% வச்சு நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 1 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100. ஸோ சிபியோட வேல்யூ என்ன, நம்ம இந்த காஸ்ட் ப்ரைஸை தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் 1 ப்ளஸ் கெயின் என்ன கொடுத்துருக்காங்க, 12 டிவைடட் பை 100. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் 100 ப்ளஸ் 12 டிவைடட் பை 100. ஆட் பண்ணால் 112, இதோட மல்டிப்ளை பண்ணால் 112x டிவைடட் பை 100. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இஃப் செல்லிங் ப்ரைஸ் வாஸ்
1200 மோர். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச செல்லிங் ப்ரைஸை விட 1200 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போது அதோட கெயின் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20%. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கெயினுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவே தான். காஸ்ட் ப்ரைஸ் பதிலாக எக்ஸ் ப்ளஸ் இப்போ நமக்கு கெயின் எவ்வளவு 20 டிவைடட் பை 100. அப்போ எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை 100 + 20 120 டிவைடட் பை 100. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 120x டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1200 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 1200 இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 120x by 100 minus 112 divided by 100. So 1200 is equal, ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பாருங்க. 120 minus 112 8. 8 by 100 x. அப்போ x equal to cross multiply 1200 into 100. இங்கே உள்ள டிவைட் உள்ள 100 அங்கே மல்டிப்ளைல போயிடும். டிவைடட் பை 8. ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 4 2s are 8, 6 2s are 12, ரிமைனிங் உள்ள 2 0. 2 2s are 4, 3 2s are 6, ரிமைனிங்கில் ஒரு 2 0. 1 2s are 2, 15 2s are 30, அந்த ஒரு 0. அப்போ நம்மக்கிட்ட ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 150 இருக்குது இன்ட்டு ஒரு 100 இருக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 15,000. அப்போது கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி லேப்டாப் இஸ் rupees 15,000. Question number 11. A shopkeeper give 2 successive discount. அதாவது தொடர்ந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு ஒரு ஆர்டிக்கிளுக்கு. அந்த ஆர்டிக்கிளோட மார்க் ப்ரைஸ் வந்து 180, அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 108. அப்போது ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஃப் த செகண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் 25%. அந்த 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 25%. அந்த ஆர்டிக்கிளோட மார்க் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் ப்ரைஸ் இஸ் கிவன் அஸ். மார்க் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே ₹180. லெட் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பி D1%. நம்ம கண்டுபிடிக்க கொஷினில் கேட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த D1 நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 25%. செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 108. இது எல்லாமே கொஷினில் கொடுத்ததான் எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். அதாவது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் வந்துருக்கும்ல, அந்த ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் D1 தானே ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பை 100. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ரைஸ் தெரியும். ஆனால் கொஷினில் அந்த ப்ரைஸ் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம அது B1னே வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கிது நமக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸாக நமக்கு இருக்குல்ல, அப்போது இந்த இடத்துல 108 போட்டுடலாம்ல, போடக்கூடாது. ஏன்னா இது 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதான் இந்த வேல்யூ. நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நமக்கு அது வந்த வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம P1னே வச்சுக்கணும். இப்போது ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம 180 போட்டுட்டோம் மார்க் ப்ரைஸ் பதிலாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் டிஸ்கவுண்டில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை வந்த அமௌண்ட் என்ன P1 நமக்கு தெரியாது, P1 வச்சுக்கிட்டோம். அந்த அமௌண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ B1 1 மைனஸ் இந்த D1 இங்கே போட்டோம், இங்கே நம்ம D2 போட போகிறோம். D2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 25/100 ஈக்குவல் டு இப்போ தான் இந்த செல்லிங் ப்ரைஸ் 108 போடணும். ஏன்னா 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தான் 108க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு 2 டிஸ்கவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 108 போட்டுட்டோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் B1 ஃப்ரம் 1 we get. இந்த இடத்துல B1க்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். B1க்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்பர் 1னே வச்சுக்கலாம். ஓகே, இது 1ன்னு வச்சுக்கிட்டேன்.
ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதணும்? B1 1 minus 25 divided by 100 is equal to 108. ஸோ இந்த B1க்கு பதிலாக இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? B1ஓட வேல்யூ 180 1 minus D1 by 100 1 minus இந்த வேல்யூ 25 by 100 is equal to 108. ஓகேவா? நெக்ஸ்ட் 108 1 minus D1 by 100 cross multiply பண்ணுங்க. 100 minus 25 divided by 100 is equal 108. இப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான், இதை எழுதிக்கலாம் ஒரு ஸ்டெப்பில். 180 1 minus D1 by 100 இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். 75 by 100 is equal to 108. நமக்கு இந்த இடத்துல தான் வேல்யூ வேணும். அப்போ அந்த ஹோல் டேர்மே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூவெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 108 இந்த வேல்யூ இங்கே போகும்போது ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழியாக போயிடும். 100 by 75 இங்கே மல்டிப்ளைல 180 அங்கே எப்படி போயிடும்? டிவைடில் போயிடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோவுக்கும் இந்த ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. 3 3s are 9, balance 1, 6 3s are 18, 2 3s are 6, balance 1, 5 3s are 15, 2 5s are 10, 5 5s are 25, 1 2s are 2, 9 2s are 18, 1 9s are 9, 9 4s are 36. ஸோ பாருங்கள், ரிமைனிங் என்ன இருக்குது? 1 minus D1 by 100 is equal to ரிமைனிங் மேலே 4 இருக்குது, கீழே வந்து ஒரு 5 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த மைனஸ் D1 by 100 மட்டும் வச்சுக்கலாம். 4 by 5 இங்கே ப்ளஸ் 1 வந்து முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே எப்படி போகும்? -1 போயிடும். அப்போ மைனஸ் D1 by 100 is equal 4 by 5 cross multiply minus 5 by 5. ஓகே, இல்லை இது எப்படி கூட எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் D1 by 100 is equal 4 1 5s are minus 5 by 100. இப்படி கூட எழுதிக்கலாம், இல்லை இப்படி கூட எழுதலாம். மைனஸ் D1 by 100 செப்பரேட் பண்ணி பாருங்கள். மைனஸ் 1 by 100. ஓகே, டினாமினேட்டரில் 5 தான் இருக்குது. ஸோ 5 தான் வரும். அப்போ இங்கேயும் 5 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மைனஸ் D1 மட்டும் வச்சுக்கலாம். மைனஸ் 1 by 5 இந்த 100 இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ இங்கே எப்படி போகும்? மல்டிப்ளையில் போயிடும். 1 5s are 5, 2 5s are 10, ரிமைனிங்கில் ஒரு 0. அப்போது நமக்கு மைனஸ் D1 ஈக்குவல் டு மைனஸ் 20. ஓகே, ஸோ நமக்கு ப்ளஸ் D1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ D1 ஈக்குவல் டு 20%. ஸோ D1ஓட வேல்யூ என்ன? நமக்கு 20% கிடச்சிருக்கு. ஓகே, D1ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இஸ் 20%. 12th question, find the rate of compound interest. Rate of interest கண்டுபிடிக்க போகிறோம். Principal becomes 1.69 times itself in 2 years. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 yearsனு. B எப்படி இருக்கா? 1.69 டைம்ஸ்னா 1.69 into P 1.69 P வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு let the principal be B. இந்த பிரின்சிபலை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? Bன்னு வச்சுக்கலாம். amount is given to be 1.69 times principal. amount எப்படி இருக்கா? பிரின்சிபல் மாதிரி 1.69 times இருக்குது. அப்போது amount ஏ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1.69 into principal amount. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டே தெரியாத, நம்ம P தானே வச்சுருக்கோம்ல. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1.69 P. இதுதான் அமௌண்ட்டோட வேல்யூ. டைம் பீரியட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? 2 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து 2 years. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆரோட வேல்யூ தான். ஸோ அமௌண்ட்டு கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அமௌண்ட் A ஈக்குவல் B பிரின்சிபல் இன்ட்டு 1 + R by 100 ஹோல் பவர் n. ஸோ அமௌண்ட்டு நமக்கு தெரியும் 1.69 P. 1.69 P.
இஸ் ஈக்குவல் பியோட வேல்யூ தெரியாது, அப்போ 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ நம்ம எழுதிட்டோம். 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். நான் இந்த டேர்மை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு ஏற்கனவே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 1.69p இருக்குது. இந்த p இங்கே மல்டிப்ளைல இருக்குது. ஸோ உங்களுக்கு வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ பிபி என்னவாயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1.69. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுக்காக டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னவாயிரும் அப்படின்னா, இது ரூட் ஆயிரும், ரூட் ஆஃப் 1.69 ஆயிரும். இது என்னவாயிரும்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் ஆர் பை 100 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 1 ப்ளஸ் ஆர் பை 100 இஸ் ஈக்குவல், இதை நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.33. ஏன்னா 13 × 13 தான் 169. இங்கே பாயிண்டில் இருக்குது, அப்போ நம்ம இங்கேயும் பாயிண்ட் வச்சுக்கலாம். 1.3 தான் அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அப்போ ஆர் பை 100 மட்டும் வச்சுக்கலாம். 1.3 இந்த +1 இங்கே -1 ஆயிரும். அப்போ ஆர் பை 100 1.3லேருந்து 1 செப்பரேட் பண்ணிட்டா 0.3 நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆர் தான் வேணும். ஸோ ஆர் ஈக்குவல் 0.3. இந்த டிவைடில் உள்ள 100 அங்கே மல்டிப்ளையில் போயிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 2 0 இருக்குது. அப்போ 2 நம்பர் உள்ளே வேணும், நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ 3 வச்சுட்டு இல்லாத இன்னொரு நம்பருக்கு 0 போட்டுடலாம். ஸோ நமக்கு கொஷினில் கேட்டிருந்த ரேட் ஆஃப் ஆருங்கிறது என்னது? ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 30%. Question number 13. A small scale company undertakes agreement to make 540 motor pump in 150 days and employ 40 men for the work. அதாவது 540 மோட்டர் பம்ப் வந்து ரெடி பண்ணணும் 150 டேஸில் 40 மென் வச்சு. அதில் 75 டேஸ் தான் ஒர்க் முடிஞ்சிருக்கு, 180 தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இன்னும் ரிமைனிங் உள்ள டேஸில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நமக்கு எம்ப்ளாயீஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட் த நம்பர் ஆஃப் மென் பி அப்பாயிண்டட் மோர் பி எக்ஸ். இன்னும் நமக்கு தேவையான அந்த மென்னில் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே மோட்டார் பம்ப், டேஸ், எம்ப்ளாயி. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, எவ்வளோ மோட்டார் பம்ப் ரெடி பண்ணணும்? 540 ரெடி பண்ணணும். எவ்வளோ டேஸில்? 150 டேஸில். எவ்வளோ எம்ப்ளாயீஸ்? 40 எம்ப்ளாயீஸ். ஆனால் அவங்க எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க? 180 மோட்டார் பம்ப் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டேஸ் வந்து 75 டேஸ் தான் ஆகுது. அதே எம்ப்ளாயீஸ் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னும் ரிமைனிங் பம்பை எத்தனை டேஸில் முடிப்பாங்க, எத்தனை எம்ப்ளாயி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் அப்படிங்கும்போது 540லேருந்து 190 செப்பரேட் பண்ணி பாருங்கள், 360. டேஸ் வந்து 150ல் 75 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்கும்? 75 டேஸ் இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேணும் தான் கொஷினே. அப்போது இருக்கிற 40 எம்ப்ளாயோட இன்னும் அதிகமாக தேவைப்படுற எம்ப்ளாயி நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம்ல கொஷினில் மேலே, அதை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள். டு ப்ரொடியூஸ் மோர் பம்ப் மோர் மேன் ரெக்வயர்ட். நமக்கு பம்ப் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் 180க்கே 40 மெம்பர்ஸ் அப்படின்னா 360க்கே நமக்கு இன்னும் அதிகமான எம்ப்ளாயீஸ் தான் வேணும். அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதுக்கு நீங்கள் மல்டிஃப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க? டைரக்ட் அப்படின்னா மேலே 180/360. சரி, டைரக்ட்டுங்கும் போது ரிவர்ஸில் இப்படி கீழே வந்து எழுதுவோம். ஸோ 360/180. அடுத்து பாருங்கள், மோர் டேஸ் மீன்ஸ் லெஸ் எம்ப்ளாயீஸ் நீடட். நமக்கு டேஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னா லெஸ் எம்ப்ளாயி போதும். ஸோ இட் இஸ் அ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதுக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க? இந்த இன்டைரக்ட்னா 1/1 எழுதுவோம், 75/75. ஸோ அப்போது நமக்கு இந்த வேல்யூ தான் வேணும். 40 + x 40 + x இஸ் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு சால்வ் பண்ணிட்டோம்.
40 + x = இந்த 40 எழுதும்ல 40 இன்ட்டு இந்த வேல்யூ 360 by 180 இன்ட்டு 75/75 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா 1 கிடைக்கும். அப்போ 40 + x = 40 இன்ட்டு 360 இன்ட்டு 180 இன்ட்டு 1 0 0 கேன்சல் 118 18 2 18 36 அப்போ 40 + x = 40 இன்ட்டு 2 80 அப்போ x = 80 இந்த 40 இங்கே மைனஸில் வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சப்ராக்ட் பண்ணால் 40 men. So therefore 40 more men should be employed to complete the work on time as per the agreement. அப்போது இன்னும் நமக்கு அதிகமாக எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேணும் 40 employees needed. Question number 14. B alone can do 1/2 of a work in 6 days. B மட்டும் தனியாக 1/2 ஒர்க்கை வந்து 6 டேஸில் ஃபினிஷ் பண்ணுது. Q அதே மாதிரி 2/3 ஒர்க்கை 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து 3/4 ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1/2 ஆஃப் தி ஒர்க் இஸ் டன் பை B in 6 days. நமக்கு சொன்ன கொஷினில் கொடுத்தது தான் 1/2 ஒர்க்கை B வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போது ஃபுல் ஒர்க் இஸ் டன் பை B in அப்போ ஃபுல் ஒர்க்கை அந்த B எப்போ டன் பண்ணும் அப்படின்னா 6 இந்த 6 டிவைடட் பை 1/2. அப்போ இது எப்படி எழுதலாம் 6 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கரில் போயிருமா 2/1. ஸோ 6 2s are 12 days. அப்போது B தனியாக அந்த வேலையை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். அடுத்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 2/3 ஆஃப் தி ஒர்க் டன் பை Q in 4 days. 2/3 ஒர்க்கை Q வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போது ஃபுல் ஒர்க் டன் பை Q in ஃபுல் ஒர்க்கை Q எவ்வளோ நாளில் டன் பண்ணும் அப்படின்னா 4/2/3. ஸோ 4 இன்ட்டு ரெசிப்ரோக்கரில் போயிடும்ல 3/2 1 2s are 2 2 2s are 4. ஸோ 2 3s are 6 days. ஸோ B தனியாக அந்த ஒர்க்கை டன் பண்ண 12 டேஸ் ஆகும். Q பண்ணுறதுக்கு 6 டேஸ் ஆகும். இப்போ P + Q கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா AB/A + B. ஏவோட வேல்யூ வந்து 12 பியோட வேல்யூ வந்து 6. ஸோ இன்ட்டு 6 டிவைடட் பை 12 + 6 ஃபார்முலா அப்படி எழுதிட்டோம். ஸோ 12 இன்ட்டு 6 நமக்கு என்ன கிடைக்கும் 6 2s are 12 பேலன்ஸ் 1 1 6 are 6 + 1 7/18. இதை கேன்சல் பண்ணி பாருங்கள் 1 18 18 8 இது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 days 2 பேர் சேர்ந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்கு 2 பேரும் சேர்ந்து 3/4 ஒர்க்கு எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ B + Q will finish 3/4 ஆஃப் தி ஒர்க் இன் 4 இன்ட்டு இந்த வேல்யூ 3/4 4 4 கேன்சல். ஸோ 3 days ஆகும். அப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த 3/4 ஒர்க்கை மட்டும் 3 டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. லாஸ்ட் கொஷின் X alone can do a piece of work in 6 days. X தனியாக a piece of work வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுது. Y தனியாக 8 டேஸில். X Yயும் சேர்ந்து 2 பேருக்கு எவ்வளோ ஒர்த் ஆகுது அப்படின்னா 48,000. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக Z வந்து ஜாயின் பண்ணுது. அந்த ஒர்க்கு 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது இசட்டோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் கேன் டூ த ஒர்க் இன் 6 days. எக்ஸை வந்து அந்த ஒர்க்கு எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுது 6 daysல. அப்போ நமக்கு எக்ஸோட 1 day ஒர்க்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா 1/6. ஓகேவா? இப்போது எக்ஸோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு நாள் ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/6 கொஷினில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 48,000 கொடுத்துருக்காங்கல்ல. 1 6 are 6 8 6 are 48 ரிமைனிங் உள்ள 30. அப்போது எக்ஸோட ஒரு நாள் ஷேர் எவ்வளவு 8,000. அந்த ஒர்க்கை 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸோட 3 days ஷேர் எவ்வளவு 3 × 8,000. ஸோ 8 3s are 24 ரிமைனிங் உள்ள ஒரு 30. அப்போது எக்ஸோட அந்த 3 days ஒர்க்கோட ஷேர் எவ்வளவுனா 24,000. இதே மாதிரி தான் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஒய் வந்து அந்த ஒர்க்கை 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போது ஒய்யோட ஒரு நாள் ஒர்க் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1/8 நம்ம ஒய்யோட 1 டே ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/8ஓட அந்த கொஷினில் கொடுத்துருந்தா 48,000 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 6 டைம்ஸ் ரிமைனிங் உள்ள ஒரு 30. அப்போ ஒய்யோட 1 டே ஷேர் எவ்வளோ அப்படின்னா 6,000. அப்போ ஒய்யோட 3 டே ஷேர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3 × 6,000 6 3s are 18 ரிமைனிங் உள்ள இந்த 30. ஸோ 18,000. இப்போது எக்ஸோட ஷேர் 3 நாள் ஷேர் வந்து 24,000, ஒய்க்கு வந்து 18,000. எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 24,000 + 18,000ஓட வேல்யூ என்ன? 42,000. ஓகேவா? அப்போ 2 பேருக்கு நம்ம 42,000 கொடுக்கணும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் இசட்டோட ஷேர். ஷேர் இஸ் ஈக்குவல்ட் மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 48,000. இந்த 48,000லேருந்து இவங்க 2 பேரோட அமௌண்ட்டு 42,000 செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6,000 கிடைக்கும். இந்த 6,000 தான் என்னது? இசட்டோட ஷேர். தேர்ஃபோர் இசட் ஷேர் இஸ் ஈக்குவல்ட் 6,000. ஸோ இதோட 4th சாப்டர் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸில் 5th சாப்டர்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.